வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் அவர்களோட 25வது படம். தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சி ஹாரர் அட்வென்ச்சர் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்னால இந்த படத்தின் மேலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கிங்ஸ்டன் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் ஒரு மீனவ கிராமம். கடந்த 40 வருஷமா யாருமே கடலுக்கே போகிறதில்ல. அந்த கடல் சபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போன யாருமே திரும்பி வந்ததே இல்லை, பேய் பிசாசு இருக்குது, அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்படுது. அந்த மீனவ கிராமத்தில் ஒரு கேங்ஸ்டரோட அடியாளாக இருக்கிறாரு ஜிவி பிரகாஷ்குமார். அவர் ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் நம்ம கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவரும் அவரோட நண்பர்களும் கடலுக்கு போயிட்டு வெற்றிகரமாக திரும்ப அந்த கடல் பட்டின கட்டுக்கதைகள் எல்லாம் பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஊரில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளுக்கும் கடல் பற்றி சொல்லப்படுற கதைகளுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, இதெல்லாம் தான் இந்த கிங்ஸ்டன் படத்தோட மீதி கதை. இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் இருந்தது என்ன அப்படின்னா, இந்த ஜானர் தான். தமிழில் ஒரு சி ஹாரர் அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே ரொம்பவே புதுசு தான். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரியான படங்கள்லாம் வியந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு படத்தை தமிழில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த வகையில் இப்படியான ஒரு அட்டம்ப்டே நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். அடுத்ததான் இந்த படத்தோட பேசிக் ஐடியா. கடல் பற்றின நிறைய கட்டுக்கதைகள், புரளைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. கடலுக்குள் போல யாருமே திரும்பி வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு யங்ஸ்டர் குரூப் இல்லை அதெல்லாம் நாங்கள் பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியா இருக்குல்ல, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்துருக்கு. அடுத்ததான் இந்த படத்தில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதோட மேக்கிங் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புது ஜானரில் ஒரு படம் பண்ணுறோம். தமிழுக்கு ரொம்பவே புதுசு. ஒரு சி அட்வென்ச்சர், சி ஹாரர் அப்படிங்கும்போது அதுக்கான விஷுவல்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா விஷுவல் நமக்கு கன்வே ஆகலனாவே படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அப்படிங்கிறப்போ விஷுவலி இந்த படத்தை ரொம்பவே பிரில்லியண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. டேரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. பட் படமாக நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படமே தோணாத அளவுக்கு ரொம்ப ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் ஃபிலிமாக தான் இதை எடுத்திருக்காரு. அதே போல் விஎஃப்எக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே ஹாலிவுட் படங்கள் தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஹாலிவுட் படமாக அப்படின்னு சொல்றத நம்ம சொல்லிட்டே இருக்கோங்கிறப்போ இந்த படத்தை ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா விஎஃப்எக்ஸ்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கிடைச்ச தசை பார்த்து ஊர் வச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அந்த கடலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷுவல்ஸ், அந்த படகு, போட், அது சம்மந்தப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹாரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்க. அந்த வகையில் ப்ரொடக்ஷன் டிசைனர், விஎஃப்எக்ஸ், டிஓபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் ஒர்க் ரொம்பவே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு விஷுவலில். அடுத்ததான் இந்த படத்தோட கதை ஒன்றா இருந்தாலும் அந்த கதைக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு கடலோர கிராமம், ஆனால் யாருமே கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு அங்கே என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் உருவாகும், அங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், அவனுக்கு ஒரு டீம் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த செட்டப் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது அந்த கடல் பற்றின கட்டுக்கதைகளும் வரலாறும் இருக்கலாம். அந்த ஹிஸ்டரியில் ஒரு சில எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடலுக்கு அடியில் தங்கம் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க், அதுக்கு எத்தனை பேர் பலியாயிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு தனி மனிதனோட பேராசை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் இன்னொரு ஐடியா பற்றி சொல்லி ஆகணும். ஒரு டெவில் மாதிரியான ஒரு பர்சனோட ஒரு டெட் பாடி இருக்குது. அதை ஊரில் புதைச்சோம்னா ஊர் விளங்காம போயிடும், ஊருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஊரில் புதைக்க கூடாது. அதே போல் கடலுக்குள்ள போட்டுடலாம், கடலில் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கடலுக்கு நிறைய பிரச்சனை வந்துடுவாங்க. மீனே வராது, யாருமே மீன் பிடிக்க போக முடியாது, கடலில் மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஊரும் இல்லாமல் கடலும் இல்லாமல் தீவில் தான் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. அந்த சடலம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. அதே போல் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான சீக்ரெட்டை யார்கிட்டையுமே சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறப்போ அதை ஒரு பேப்பரில் எழுதி அது கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்குக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாரு. அது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் உடஞ்சு அந்த உண்மை ரிவீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. இந்த மாதிரி படம் முழுக்கவே நிறைய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஐடியாஸ் எதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே பொருந்தி போகலையோ அல்லது கன்வின்சிங்கான முறையில் சொல்லப்படலையோ அப்படிங்கிறது தான். எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கோம். அடுத்து அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றியும் பேசிடலாம். முக்கியமான பிரச்சனை ஸ்க்ரீன் பிளே தான். இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே நல்ல விதமாக லிங்க் ஆகி கன்வின்சிங்கான முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படவே இல்லை. அதுபோக ஸ்க்ரீன் பிளேல ஒரு கிளாரிட்டியே இருந்த மாதிரி தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, யாருமே கடலுக்கு போகிறதில்ல, போனாலும் திரும்பி வரதில்லை. ஹீரோ கடலுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏன் ஹீரோ கடலுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு, கடல் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கேள்விக்கான பதில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஏனோதானே என்னென்னமோ கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், லோக்கல் கான்ஃப்ளிக்ஸ், அதனால உருவாகக்கூடிய அந்த ஆர்கனைஸ்டு கிரைம், அந்த கேங்ஸ்டர்ஸ், அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு கூட நடக்கிற பிரச்சனைகள், இதை சுற்றியே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்டர்வல்ல தான் ஹீரோ கடலுக்கு போலான்ற முடிவுக்கே வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் எல்லாமே ஒரு மாதிரி கிளம்சியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லப்பட்ட விதத்துல எதுவும் கிளாரிட்டி இல்லை, நம்மளால எந்த கிளாரிட்டியும் அதை புரிஞ்சுக்க முடியல. நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, ஆனால் அது எதுவுமே நமக்கு பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்கல, கன்வின்சிங்காகவும் இல்லை. இதில் வர அந்த இன்டர்கட் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஃபிளாஷ்பேக் வருது, ஹீரோ வந்து சின்ன பையனா இருக்கும்போது சொன்ன விஷயத்தை எடுத்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பேட்டர்ன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஐடியாவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். பட் என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன பையன் வந்து கடலை பார்த்து நான் ஒரு நாள் கடலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றான். அந்த மொமெண்ட்ல வந்து அவன் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஒரு குரூப் ஆஃப் சின்ன பசங்களை காட்டுறாங்க. வேற ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு கரண்ட் போர்ஷன் வந்து அங்க ஒரு சின்ன பையன் வந்து நானும் கடலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு அந்த கேரக்டர்ஸே ரெஜிஸ்டர் ஆகாதனால யார் என்ன எதுக்காக என்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே சரியா புரியல. நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, அந்த கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்க சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா அந்த கேரக்டர்ஸ் நேம்ஸே வந்து நமக்கு பெரிய அளவு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்குள்ள அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறனால அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு பெருசா இம்பாக்டே கொடுக்கல. அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா பெரும்பாலும் கடல்ல நடக்கக்கூடிய காட்சிகளும் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் காட்சிகளும் கலந்து தான் இருக்குது. அந்த கடல்ல வரக்கூடிய காட்சிகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷுவலி ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த சி ஹாரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய இடங்களில் பயங்கரமாக பயப்படுற மாதிரியான காட்சிகளுமே இருந்துச்சு. அந்த பேய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஆரம்பத்தில் வரும்போது நமக்கும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, இங்கேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. ஆனால் அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸைட் ஆகல. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு பெருசாக இம்பாக்டே கொடுக்காதனால, அந்த கேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு கன்சர்ன் இல்லாததுனால, அங்கே யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டமே இல்லை, என்ன வாட்ச் பண்ணி தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடிப்படையாகவே ஸ்க்ரீன் பிளேல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த படம் வந்து ஓவராலாக நம்மளை என்டர்டெயினே பண்ணல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்படி ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் ஒரு மீனவ கிராமத்தில் யாரும் கடலுக்கே போறதில்லை அப்படின்னா, அந்த ஏரியா சுற்றின அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குல்ல, அந்த லோக்கல் பீப்புளோட பிரச்சனைகள், அவங்க கடலுக்கு போகாதனால அவங்களுக்கு இருக்க அந்த ஆல்டர்னேட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடசென்னையில் ராஜன் ஏரியா வந்துச்சுல, அந்த மாதிரி ரொம்ப ரூட்டடா அப்படியான ஒரு கதையை பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சி ஹாரர் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா, ஊர்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக ஹீரோ கடலுக்குள்ள போறான்னு கடலுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இவ்வளவு கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இவ்வளவு கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு சிம்பிளான ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இதுக்கப்புறம் உள்ள போறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா வந்திருக்கும். இது ரெண்டுமே இல்லாம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுனால எது கூடமே நம்மளால பெருசா கனெக்ட் ஆகவே முடியல. அடுத்த காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் அவருக்கு 25வது படம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல எதுவும் குறை சொல்ல முடியாம நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, பெரும்பாலும் வந்து அவர் அந்த தூத்துக்குடி ஸ்லாங் தான் பேசுறாரு. பட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் சினிமாட்டிக்கா டிராமாட்டிக்கா பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுறாரு. அதுல வந்து அந்த ஸ்லாங் மிஸ் ஆகுது. அதே போல கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான இடத்துல சுத்த தமிழ்ல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் அதுவுமே டிராமாட்டிக்கா இருந்துச்சு. ஒன்னு ஸ்லாங் தான் பேசுறாருன்னா கம்ப்ளீட்டா அதே பேசுற மாதிரி வச்சிடணும், இல்லனா ஒரு தமிழ் சினிமா ஹீரோ யூசுவலா அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னா அந்த மாதிரியே வச்சிடலாம். இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் கூட நமக்கு ஒரு சின்ன முரணுமே இருந்துச்சு. அடுத்தது திவ்ய பாரதி, அவங்க கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே கடலுக்குள்ள போற மாதிரியான காட்சிகள் இருக்குது, அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருந்தாலுமே அந்த கேரக்டர் இல்லாமலே இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஃபிளாஷ்பேக் கொஸ்டின்ஸ்ல வந்து சேத்தன் அழகுபெருமாள் இவங்க வரக்கூடிய சீக்வன்சஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுலயுமே ஒரு சின்ன ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கதை சொல்லிட்டு அடுத்த ஒரு மாதிரி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி முடிகிற மாதிரி தான் இருந்ததுனால அதுவுமே பெரிய அளவில் எக்ஸைட்டிங்கா இல்ல. அடுத்தது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா வரக்கூடிய அருணாச்சலேஸ்வரன், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது கேங்ஸ்டரா வரக்கூடிய அந்த தாமஸ்கர் கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் நம்ம ஏற்கனவே படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். எனக்கு இன்னும் இம்ப்ரெசிவ் இருந்தது என்னன்னா, அவரோட அந்த சின்ன வயசு வெர்ஷனா ஒரு பையன் வராப்ல, அவர் நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், அவருமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலுமே கிங்ஸ்டன் படம் வந்து ஓவராலா ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் மார்ச் 7 இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.